இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஹமாஸ் சமீபத்தில் அவர்களுடைய வியூகத்தையே கம்ப்ளீட்டா மாத்தி இஸ்ரேல் வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹமாஸினுடைய அந்த ட்ராப் என்ன, அதுல எப்படி இஸ்ரேல் வீரர்கள் மாற்றாங்க, அதுல இருந்து தப்பிக்க இஸ்ரேல் என்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே சமீபத்தில் அமெரிக்க படைகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை பத்தி மேலதிக தகவல்களையும் ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சண்டை கான் யூனிஸ் பகுதியில் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சுக்கிட்டே வருது. இந்த சண்டையில் இஸ்ரேல் படைகளுக்கு அல்-குஸாம் பிரிகேட்ஸ் பயங்கரமான ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதற்கு காரணம் அல்-குஸாம் பிரிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அளவுக்கு இஸ்ரேல் படைகளை ட்ராப் பண்ணி அட்டாக் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இவங்களுக்கு உதவியும் பண்ணியிருக்குது. ஈவன் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படையை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள், அதுவும் ஒரே பில்டிங்ல வச்சு. ஸோ அந்த பில்டிங்குள்ளே அவங்க ட்ராப் பண்ணி அல்-குஸாம் பிரிகேட்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போது அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தும் போது அதை வீடியோவாக எடுத்தும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் சுற்றியும் பல கட்டடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு மிலிட்ரி அர்பன் வார்ஃபேரில் ஈடுபடும் பொழுது இந்த கட்டடங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணிட்டு வந்தாகணும். ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா கூட அந்த கட்டடத்துக்குள்ளே பதுங்கி இருக்கக்கூடியவர்கள் இந்த மிலிட்ரி முன்னாடி போன பிறகு பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணலாம், இல்லை அங்கே ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரி பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கையும் இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரிச்சுப்பாங்க. ஸோ ஒரு பில்டிங்க்கு ஒரு 4 பேர் போய் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த அல்-குஸாம் பிரிகேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வீரர்கள் ஒரு தவறு செய்யறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நேரடியாக போயிட்டு டக்குன்னு அட்டாக்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க எப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வந்து பதுங்கி இருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஆம்புஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு தாக்குதலை நடத்திடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ 4 பேராக பிரிஞ்சு போயிட்டு ஒரு பில்டிங்கை சர்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி போயிட்டு சர்ச் பண்ணும்பொழுது ஒரு குரூப் மட்டும் மற்ற படைகள்கிட்ட இருந்து ரொம்ப விலகி போகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ இப்போ ஒரு சில வீடுகள் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்பொழுது, ஏதாவது ஒரு வீடு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னா சரி, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு அங்கே போவாங்க. ஆனால் அவங்க அந்த பில்டிங் மேலே ஏறின பிறகு அல்-குஸாம் பிரிகேட்ஸ் அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சிடுவாங்க. ஸோ அவங்க அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அந்த சர்ச்சை ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க வந்து வெளில வரவே மாட்டாங்க, எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க அப்படி உள்ளே போனதையுமே வந்து இந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சிட்டு அவங்கள அந்த பில்டிங்கை விட்டு வெளியவே வரவிடாத மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. அப்படி லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த இஸ்ரேல் வீரர்களுக்கு வேற வழியே இருக்காது, உள்ளே மாட்டிக்கணும். சரி, மீதி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அவங்களை காப்பாற்றலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அல்-குஸாம் பிரிகேட்ஸ் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த மற்ற படைகளை கிட்ட நெருங்க விடாத மாதிரி அவங்க மேலேயும் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இவங்க கிட்ட நெருங்கிட முடியாது. ஸோ அந்த ஒரு டைம் கேப்புக்குள்ளே இந்த பில்டிங்குள்ளே இருக்கிறவங்க மேலே பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தப்படும். ஒரு 2 பேர் போயிட்டு கீழே அந்த படியில் நின்றுக்கிறது போல் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா படிக்கிட்ட 2 பேர் நின்றுட்டாங்க. ஸோ இஸ்ரேல் வீரர்கள் அந்த படி வழியாக கீழே இறங்கவே முடியாது பில்டிங்கில். சரி, வெளியே எங்கேயாச்சும் எட்டி தாண்டலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய பில்டிங், கீழே விழுந்தால் கண்டிப்பாக கை கால் முறியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படி போயிட்டு அல்-குஸாம் பிரிகேட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த போர் ஆரம்பித்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பில்டிங்க்கு உள்ளேயும் ஆட்களை வச்சுருப்பாங்க. ஸோ இஸ்ரேல் படைகள் அந்த பில்டிங்குள்ளே தேடிக்கிட்டு வரும்பொழுது டக்குன்னு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவர்களோட டாக்ஸை பெரிய அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ முதல்ல டாக்ஸை அனுப்புவாங்க, அது போயிட்டு உள்ள ஆள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடும். அதன் பிறகு இஸ்ரேல் வீரர்கள் உள்ளே போய் தாக்குதல் நடத்துவாங்க. இது இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு இந்த நார்தன் காசாவில் அட்டாக் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அது அல்-குஸாம் பிரிகேட்ஸ் எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வீரர்கள் எப்படியும் அவங்க உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த பில்டிங்குள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, வெளியிருந்து வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஏதாவது பில்டிங் இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பில்டிங்குள்ளே போயிட்டும் இந்த பக்கத்தில் பில்டிங்கில் இருக்கிற இஸ்ரேல் படைகள் மேலே தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கடந்த ஒரு 2 வார காலத்துக்குள்ள உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
அதே சமயம் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு இந்த டனல் சிஸ்டம் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதால அதை அழிக்கிறதுக்கு பல திட்டங்கள் போட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த டனல்ஸ் எல்லாம் பாம்பு வச்சு அழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதன் பிறகு இந்த கடல் தண்ணியை டனல்ஸ்குள்ளே அனுப்பி அதன் மூலமாக இந்த டனல்ஸை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல திட்டங்களை போட்டாங்க. ஆனால் அது எதுவும் இப்போ வரைக்கும் பெருசாக கை கொடுத்த மாதிரி தெரியல. இன்னுமே ஹமாஸினுடைய 80% டனல் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இதை இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீ அடுத்தடுத்து என்ன பிளான் போடுறாங்க, அதை ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவை நேரடியாகவே சண்டைக்கே கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு இன்வைட் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்வைட்டில் நீங்களும் பிரிட்டனும் உங்களுடைய துருப்புகளை ஏமன் நாட்டுக்குள்ளே அனுப்புங்க, எங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா டார்கெட்ஸ் கிடைக்கும், நாங்கள் உங்களோட சண்டை போடுறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இன்வைட் அனுப்பியிருக்கிறாங்களாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் மேலும் பரபரப்பு அதிகரிச்சிருக்குது. காரணம், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜார்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட படைகள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் எக்ஸாக்டாக யார் நடத்தினாங்க அப்படிங்கிறது அமெரிக்கா இன்னும் தெரியல அப்படின்னு சொன்னாலுமே கூட, ஈரானுக்கு சாதகமான குழுக்கள் ஏதோ ஒன்று தான் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா டவர் 22 அப்படிங்கிற இடத்தின் மேலே தான் நடத்தப்பட்டது. இந்த டவர் 22 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா, ஈராக், ஜார்டன் இந்த 3 நாடுகளும் சந்திக்கக்கூடிய அந்த பார்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த IS இயக்கத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு அமெரிக்க அரசாங்கம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டவர் 22ங்கிறது ஜார்டனோட பார்டருக்குள்ளே இருந்தாலும் ஜார்டன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளேயெல்லாம் தாக்குதல் நடத்தப்படலைங்க அப்படிங்கிற மாதிரி மறுத்துருக்குறாங்க. சிரியாவுக்குள்ளே இருந்த படைகள் மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் பல குழப்பங்கள் அப்படிங்கிறது நிலவுது. ஆனால் இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகள் முதல் முறையாக இந்த பிரச்சனையில் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த தாக்குதலுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது இன்னுமே எக்ஸாக்டாக தெரியல. காரணம் என்னென்னா, இதுக்கு 2 நோக்கம் தான் மோஸ்ட்லி இருக்க முடியும். முதல் நோக்கம் என்னென்னா, இஸ்ரேல் ஈரானை சேர்ந்த கமாண்டர்ஸை கொண்டது, அதே மாதிரி ஈரான் படைகள் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜார்டன் படைகள் சிரியாவுக்குள்ளே இருக்க ஈரான் ஆதரவு நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. எதுக்குப்பா தாக்குதல் நடத்துகிற அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த ஈரான் குழுக்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே போதைப் பொருளை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதனால் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு தாக்குதலை ஜார்டன் அரசாங்கம் நடத்தியிருந்தது. ஸோ இதில் அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒருவேளை இருந்திருந்து அதை ஈரான் அரசாங்கம்க்கு அது தெரிய வந்திருந்து அதனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற கோணத்தையும் நம்ம இதில் பார்த்தாகணும். எதனால் இது ரொம்பவே முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் அரசாங்கம் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுடைய கிளர்ச்சி குழுக்களை வச்சு சிரியாவில் இருக்கிற அமெரிக்க படைகள் மேலேயோ இல்லைனா ஈராக்கில் இருக்கிற அமெரிக்கா படைகள் மேலேயோ தாக்குதல் நடத்தியிருக்கலாம். ஸோ இந்த 2 நாடுகள்லையும் தாக்குதல் நடத்தினா அது பெரிய பின்விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்த போகிறது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே சகஜமாக தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஜார்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுவும் ஜார்டன் பார்டரில் இருக்கக்கூடிய ஏரியாவில். ஸோ அப்படிங்கும் பொழுது அமெரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அதற்கு பதிலடியாக நீங்கள் ஜார்டனுக்குள்ளேருந்து இப்படி பண்ணுறீங்களா, அப்போ நாங்கள் உங்களை ஜார்டனுக்குள்ளேயே அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். இதில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, எஜிப்த், இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஹமாஸ் கூட நடத்துகிற பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ பாரிஸில் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கத்தாரில் நடத்துறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எஜிப்டில் நடத்தப்பட்டது. இப்போ எஜிப்டில் மொத்தம் மத்திய கிழக்கு நாடுகள்லேயே கம்ப்ளீட்டாக நடத்தப்படாமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஐரோப்பிய நாடான பாரிஸில் வச்சு நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு 2-3 வாரத்துக்குள்ளே ஒரு டீலை வந்து நாங்கள் சைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த போரை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் பிணை கைதிகளையாச்சும் மீட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த போரை சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கத்திட்ட கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் இதில் இன்னும் நிரப்பப்படாத இடைவெளி அப்படிங்கிறது நிறையா இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் வர நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம்.
எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.